ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்மளுடைய அந்த ஆட்ரிக்ஸ் வெப்சைட்டில் வந்துட்டு ரீசெல்லராக இருக்கிறவங்க வந்து நியூவாக வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸை வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கிறது. நம்மளுடைய லாகின்குள்ளே போயிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு நம்மளோட பேங்க் டீட்டெயில் அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம போய் நாமளே வந்து அப்டேட் பண்ணிக்கிறது. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ட்ரிஸ் வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டு போய்க்கலாங்க. ஸோ நம்ம வெப்சைட்டுக்குள்ளே போயிடுச்சு. அதில் போயிட்டு நம்ம இந்த கான்டாக்ட் அஸ் அந்த ஹோம் பேஜில் இருக்கிற கான்டாக்ட் அஸ்க்குள்ளே போயிட்டு நம்ம லாகின் பண்ணி உள்ளே போய்க்கலாங்க. ஸோ அதில் வந்துட்டு நான் என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துட்டு என்ட்ரு பண்ணுறேன். நான் என்னோட பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கிறேங்க. ஸோ லாகின் பண்ணதுமே வந்துட்டு நம்மளோட பேஜ்குள்ளே வந்துட்டு போயிடுச்சு. இப்போ புதுசாக வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த பக்கம். ஸோ நம்மளோட ஆல்ட்ரிக்ஸ் அந்த உள்ள வெல்கம் அந்த பேஜோட லெஃப்ட் சைடில் வந்துட்டு இருக்குது. ஸோ நம்ம பேங்க் டீட்டெயில் வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்துட்டு ரெஃபர்டு பை, ஸோ நான் யாரை ரெஃபர் பண்ணணும், ஸோ அவங்களோட நேம் வந்துட்டு நான் போட்டுக்கிறேங்க. ஸோ என்னோட மொபைல் நம்பர் நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் புதுசாக வந்து அப்டேட் பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து நான் அப்டேட் பண்ணல. ஸோ நான் ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்னோடது வந்து டைரெக்டாக கொடுத்து நான் பண்ணியிருந்தேன். இப்போ வந்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஜாயின் பண்ணியிருந்தீங்க, ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் புதுசாக வந்து இப்போ உங்களோட லாகின் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போயிட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட மொபைல் நம்பர் வந்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ ஜெண்டர் வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட டேட் ஆஃப் பர்த், குவாலிஃபிகேஷன், ஸோ அட்ரஸ் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னோட அட்ரஸ் வந்துட்டு நான் ஃபில் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சிட்டி என்னவோ ஸோ அதை வந்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் என்னவோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய பின்கோடு, கரெக்டான ஒரு பின்கோடு வந்துட்டு கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பேங்க் ஹோல்டர் நேம் வந்து என்னவோ அதை வந்து கொடுத்துட்டு நம்மளோட நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸா கரண்ட் அக்கௌண்ட்டான்னு வந்துட்டு நம்ம கொடுத்துக்கலாம். சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா சேவிங்ஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பேங்க்கோட ஐஎஃப்சி கோடு என்னவோ ஸோ அதை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட யூடியூப் சேனல் நேம் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்துக்குங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட வாட்ஸ்அப் நம்பரே கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ஐடி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கொடுத்துக்குங்க. ஸோ கொடுத்துட்டு நம்ம சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்துட்டு அப்டேட் ஆகிடுங்க. ஸோ நம்ம வந்துட்டு அட்ரஸ் வந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் யுவர் டீட்டெயில்ஸ் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துட்டு நமக்கு மெசேஜ் வந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு நியூ ரீசெல்லராக இருந்தாலும் ஸோ ஆல்ரெடி வந்துட்டு ரீசெல்லராக வந்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலுமே வந்துட்டு உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போயிட்டு ஸோ பேங்க் வந்து அப்டேட்டுன்னு வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட லாகின்குள்ளே போயிட்டு
யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுத்து போனோம்னா, ஸோ மை அக்கவுண்ட்ல நம்மளோட யூசர் நேம், ஆ அதுக்கப்புறம் நம்மளோட கூப்பன் கோடு இது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ரீசெல்லரா வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது வந்து நமக்கு குடுத்தாங்க. இப்ப வந்து ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறக்காக வந்துட்டு, நமக்கு வந்து டைரக்ட்டா வந்துட்டு நியூ ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது வந்து புதுசா ஒண்ணு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளியேட் லிங்க் அப்படின்னு வந்துட்டு குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ள தான் வந்துட்டு நமக்கான லிங்க்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த லிங்க்க யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம சோசியல் மீடியால ஷேர் பண்ணும்போது, இந்த லிங்க்க யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா, அதற்கான ஆ கமிஷன்ஸ் வந்துட்டு நமக்கு நம்மளோட அக்கவுண்ட்டுக்கு வந்துட்டு வந்துரும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத வந்துட்டு நான் ப்ரீஃபா நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேங்க. ஸோ இதுல வந்து இனிமேல் வந்து நமக்கு கூப்பன் கோட் வந்துட்டு யூஸ் ஆகாது. ஸோ இந்த லிங்க்க யூஸ் பண்ணி ஈஸியா வந்துட்டு நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாங்க. ஸோ அத பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.